வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இது தாங்க ஆக்சுவல் நம்மளோட நியூ இயர், சரிங்களா? தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு பேர் இந்த வருஷம் பேர் பரபவ வருஷம். இது ரொம்ப ஆன்மீகமான வருஷம், சரிங்களா? நம்ம இதுக்கு நிறைய பஞ்சாங்க முறைகள் இருக்குது. நம்ம பார்க்குற பஞ்சாங்கம் ஆற்காடு பஞ்சாங்கம். இது பிரகாரம் ராஜா குரு வருவார், மந்திரி செவ்வாய், சேனாதிபதி சந்திரன். ஸோ இதை வச்சு தான் இந்த தமிழ் வருடப்பரப்பு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். இதில் நிறைய கவர்மெண்ட் பாலிசிஸ் நிறைய சேஞ்ச் ஆக போகுதுங்க. இந்த வருஷம் நல்ல மழை இருக்குது, நிறைய வீணாக கடல்லையும் கலக்கவும் போகுது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அண்டை நாடுகளோட சில பிரச்சனைகளும் வரப்போகுது. இதெல்லாம் உலக நிகழ்வு. சரி, நம்மளை எப்படி நம்ம பார்த்துக்க போகிறோம், இதில் நம்ம எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம ராசிக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் நல்லது நடக்க போகுது, எந்தெந்த விஷயத்தில் நம்ம உஷாராக இருக்கணும், எந்தெந்த தெய்வ வழிபாடுகள்லாம் இதுக்கு பண்ணணும். ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது, சரிங்களா? ஸோ எந்தெந்த தெய்வ வழிபாடுகள் பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் இப்போ பார்க்க போகிறோம். சிம்ம ராசி, சிம்ம லக்னம். நம்மளுக்கு அஷ்டம சனி நடந்துகிட்ருக்குங்க, எல்லாருக்குமே தெரியும். 1.5 வருஷமாக எப்படி போயிட்டுருக்குன்னு. ஆனால் இந்த வருஷம் நமக்கு ஒரு பெரிய விடிவு காலம் வருது. என்னென்னா ராகு கேது பயிற்சி, சரிங்களா? இந்த வருஷம் எண்டில் ஆல்மோஸ்ட் ஒரு டிசம்பர் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு வீக்கில் ராகு கேது பயிற்சி. கேது பகவான் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிடுவார். பெரிய ரிலீஃப். பாதிக்கு மேலே பிரச்சனை நம்மளுக்கு. ஏன்னா இவ்வளோ கஷ்டம் கொடுத்து சனி பகவான் ஒரு சைட்னா ராகு பகவான் அதை வச்சு குழப்பி விட்டுட்ருப்பார். அந்த பெரிய ரிலீஃப் நம்மளுக்கு கிடைக்க போகுது, சரிங்களா? இது ஒரு விஷயம். குரு பகவான் உங்கள் 3ஆம் வீட்டை ஏற்கனவே பார்த்துட்ருக்காரு. அப்போது நீங்கள் இப்போ எடுக்கிற முயற்சிகள்லாம் ஏதோ ஒரு விதமான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. நல்லா யோசிங்க. நீங்கள் பர்சனலாக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும் சரி, எடுக்கிற முயற்சிகள் வின் ஆகும். ஓகே, வெற்றி அடைறது வேணால் கொஞ்சம் டிலே ஆகலாம் நம்மளுக்கு இந்த அஷ்டம சனியால். ஆனால் எடுக்கிற காரியங்கள் ஏதோ ஒரு இன்ச்சு உங்களை முன்னாடி தள்ளிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? இப்போ எந்தெந்த விஷயங்களில் உங்களை ஒன்றும் ஃபாஸ்ட்டாக தள்ள போகுதுன்னு சொல்கிறேன். அதை ட்ரை பண்ணும்போது உங்களோட வின்னிங் ரேஷியோன்றது அதிகமாக இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். இவ்வளோ தாங்க லாஜிக். அஸ்ட்ராலஜின்ற ஒரு கால்குலேஷன். எதை தொட்டால் ஜெயிக்கலான்றது சொல்ல போகிறேன். அதை செய்யுங்க, ஜெயிச்சுக்கிட்டே வரலாம். இப்போ அடுத்த ஜூனுக்கு அப்புறம்லாம் உங்களுக்கு குரு பகவான் 12க்கு வருவார், சரிங்களா? 12க்குலாம் வந்துட்டாருன்னா நல்ல நியூஸ் ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு. நிறைய நல்ல நியூஸ் வரும். கல்யாணம் சம்மந்தமாக, மெயினாக இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக. ஏதாவது அங்கே வீடு இருக்குது, இங்கே வண்டி இருக்குது, இங்கே ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதில் காசை போடு, இதில் காசை போடுன்னு ஏதாவது ஒன்று வரும். நல்லதாக வரும், சரிங்களா? நல்லதாக வரும். நீங்கள் கரெக்டானதை பார்த்து சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி வரும். ஏன்னா அஷ்டம சனின்றது உங்களுக்கு நிறைய நல்லதும் கொடுக்கும். அதுவும் அந்த அஷ்டம சனி முடியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நல்லது வரும், ஓகேங்களா? அதனால் அதை பார்த்து கவனமாக ஒரு கால் எடுங்க. இது ஒன்று. அடுத்து குடும்பத்தோட நல்ல ஒற்றுமை வருங்க. இந்த 1.5 வருஷம் பார்த்திங்கன்னா யார்கிட்டையும் நம்ம சரியாக பேசியிருக்க மாட்டோம். வீட்டில் தான் இருப்போம். நம்ம போனால் அவங்க எழுந்து போயிடுவாங்க, இல்லை அவங்க எழுந்து போனால் நம்ம எழுந்து ரூமுள்ள போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனில் இருந்தோம். வீட்லேயும் சரி, ஆஃபீஸ்லேயும் சரி. ஒரு 1.5 வருஷம் அப்படியே நம்ம ஒரு பித்து பிடிச்ச மாதிரி தான் சுற்றிட்டு இருந்தோம். அதெல்லாம் கம்மியாகும், சரிங்களா? வீட்டில் நல்ல ரேப்போ, சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் பசங்களோட எல்லாரோட வெளியே சுற்றி பார்த்து வர மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அமைவாங்க. இப்போ 1.5 வருஷம் முன்னாடி மிஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே திருப்பி உங்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க, ரேப்போ ஆரம்பிப்பாங்க. யாரையும் தப்பு சொல்ல முடியாதுங்க. நம்ம நேரம் அப்படி இருக்குது. அவங்க நேரம் வரும்போது அவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. அதனால் நம்ம யாரையும் தப்பு சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட்ஷிப் வரும், என்ஜாய் பண்ணுங்கள். இதை தாண்டி யாராவது ரொம்ப சிங்கிளாக சுற்றிட்டுருக்கேன், ரொம்ப கவலையாக இருக்குன்னா பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அமையவும் வாய்ப்பு இருக்குது. அது யாருக்கு என்ன தேவையோ அதை அவங்கவுங்க அமைச்சிக்க வேண்டியதான். அவங்களுக்கு இயற்கை அமைச்சம் கொடுக்கும். ஒன்று இது இந்த லவ் ஏதாவது செட் ஆகி இதை கல்யாணமாக மாற்றணுன்னாலும் உங்களுக்கு டைம் நல்லாயிருக்கு, சரிங்களா? கல்யாணத்துக்கும் டைம் நல்லாயிருக்கு. முக்கியமாக இதுக்கு எதிரிகள் தொல்லையெல்லாம் கம்மி. ஆக்சுவலாக சிம்மத்துக்கு நிறைய எதிரிகள் இருப்பாங்க, ஆனால் முகத்துக்கு நேராக இருக்க மாட்டாங்க. ஆஃபீஸு, வீடு எங்கே இருந்தாலும் சரி. ஏன்னா சிங்கங்கிட்ட நின்று சண்டை போட முடியாது, ஓகேங்களா? ஆனால் சிங்கத்தை நம்ம கூண்டில் பார்க்குறோமா, நம்ம நிலமையே அதே தான், முதுகில் குத்துவாங்க.
எதிர்க்க வர மாட்டாங்க, முதுகில் குத்துவாங்க. அதை யார் என்னன்னு கண்டுபிடிச்சி தேடி ரிசால்வ் பண்ணுறதுக்குள்ளே அதில் தான் நம்ம டயர்ட் ஆகிடுவோம். சரிங்களா? ஸோ அந்த மறைமுக எதிரிகளும் கம்மியாகுவாங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது உடல் உபாதைகள் எதனா இருந்ததுன்னா உங்களுக்கு அது கம்மியாகும். முக்கியமாக யங்கேஜுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வயசு ஆக ஆக இந்த காலபுருஷ தத்துவ பிரகாரம் இது வந்து இருதயம் வரும். சிம்மம்ன்றது இருதயம் வரும். ஸோ அந்த இருதயம் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எப்போவுமே பத்திரமா பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஒரு ஒரு ராசிக்கு ஒரு ஒரு மாதிரியான நோய்கள் வரும்னு ஒரு விதி இருக்குது. அதை நாங்கள் எந்த ஜாதகம் வந்தாலும் அவங்ககிட்ட கேட்போம். அதுவும் கரெக்டாக தான் மேட்ச் ஆகிருக்கு. சரிங்களா? அப்போ தடுக்கிறதுக்கு என்ன வழினா ஏபிசி ஜூஸ் குடிக்கலாம். ஆப்பிள் சிட்ரிக் வினிகர் இது வந்து ரொம்ப டிஃபால்ட்டு காலையில். ஏன்னா இதில் வந்து சிம்மத்தில் நிறைய பேர் மோஸ்ட்லி நான் வெஜிடேரியனாக இருப்பாங்க. சூட்டு உடம்பு, கோவப்படுறவங்க, டென்ஷன் படுறவங்களாம் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து இந்த கொலஸ்ட்ரால் வந்து நரம்பில் அடைக்கிற பிரச்சனைகள்லாம் வரும். நான் சொல்கிறது மெடிக்கல் அஸ்ட்ராலஜி. சரி, எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு. அப்போ நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக காலையில் இருந்தோன்னா ஆப்பிள் சிட்ரிக் வினிகர் சுடுதண்ணில் கலந்து குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோதான், உடம்பு வந்து பர்ஃபெக்ட். இதுதான் பரிகாரம். கடைசியில் சாமியை சொல்கிறோம். ஏன்னா எல்லாத்துக்கும் மேலே கடைசியில் சாமி தான் நம்மளை காப்பாற்றுறோம். அதனால் கடைசியாக சாமி சொல்கிறோம். ஆனால் இதுதான் ப்ராக்டிக்கல் பரிகாரம். இதை பண்ணுங்கள். உங்கள் உடலும் மனசும் நிலையாக இருந்ததுன்னா ஜாபில் ப்ரமோஷன் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. சேலரி என்ஜாய் பண்ணுங்கள். பிஸ்னஸ் நல்லா முன்னேறும். பிஸ்னஸில் பயங்கரமான ப்ராஃபிட் வரும். இதுவும் என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல நியூஸ் எக்கச்சக்கமாக வருங்க. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அதிகமான நல்ல நியூஸ் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம், குறிப்பாக ஜூன் 5க்கு அப்புறம் நிறைய வருங்க. ஆமாம், நிறைய பேர் நம்ப கூட மாட்டீங்க, சார் வெறுப்பேற்றாதீங்க சார்ன்னு இருக்கீங்க. ஆனால் ஜூனுக்கு அப்புறம் நிறைய வரும். திருப்பி இந்த வீடியோ பார்த்து அப்போ கமெண்ட் போடுங்க, இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் டிஃபால்ட்டாக வழிபடலாம். சிவன் அம்பாளோட ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து பிரிஞ்சி சாதம் மாதிரி கிராண்டான அன்னதானங்களை போடலாம். கோவிலில் விளக்கேற்றத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக அமையும். மேலும் நம்ம வந்து இப்போ ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசியும் ஒரு கோடி பேர். அவங்க எல்லாருக்கும் நம்ம பொதுவாக சொல்லியிருக்கோம். என்னென்ன சொல்லியிருக்கோம்? பொதுவாக வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமணம் எப்போ ஆகும், மகப்பேறு எப்போ கிடைக்கலாம், உங்களுக்கு வந்து ஜாப் என்ன மாதிரி அமையும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், அதோட ப்ராஃபிட் எப்படி இருக்கும், வெளிநாடு யார் போகலாம் போக முடியாது, ஹெல்த் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அப்பா அம்மாவோட உறவுகள் எப்படி இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு 10-15 பாயிண்ட்டு கிட்டே கவர் பண்ணிட்டோம். முக்கியமான விஷயங்கள்லாம். சரிங்களா? ஒவ்வொரு ராசிக்கும் தேவையான ஒரு 10-15 பாயிண்ட் கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கான தெய்வ வழிபாடுகள், அதுக்கான பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இது வந்து பொதுவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு இஷ்யூக்கும் டிஃபர் ஆகும், ஒரு ஜாதகத்துக்குமே டிஃபர் ஆகும். சரிங்களா? நான் எனக்கு கொடுத்துருக்க இந்த 10 நிமிஷத்தில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ நான் கவர் பண்ணியிருக்கேன். மேலும் உங்களுக்கு ஒன்றும் டீட்டெயில்ஸ் எனக்கு குறிப்பிட்ட இந்த விஷயம் வேணும் சார் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ஜாதகத்தை பார்த்து ஒன்றும் கிளியராக கொடுக்குறேன். இது வந்து நம்ம வந்து இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பார்த்துருக்கோம். இந்த தமிழ் புத்தாண்டில் நிறைய அரசியல் ரீதியாக நிறைய பாலிசிஸ் சேஞ்ச் ஆகும். அந்த பாலிசிஸ் மக்களான நம்மக்கிட்ட தான் வந்து நிற்கும். அதுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கணும். இன்னொன்று, இதில் வந்து நிறைய கால பருவநிலை மாறப்போகுது. அதாவது நார்த்தில் தான் மழைலாம் பிச்சுட்டு பெய்ய போகுது. ஆனால் நமக்கும் ஒரு சில பாதிப்புகள் வரும். விலைவாசி உயர்வுலாம் அதிகமாக வரும். அதான் முக்கியமாக தங்கம், வெள்ளி, பெட்ரோல், டீசல் விலைலாம் ஏறும். கமோடிட்டிஸ் மார்க்கெட் ரொம்ப ஏறும். ஏன்னா அங்கங்கே தேக்க நிலை வரும், சப்ளை செயினில் தேக்க நிலை வரும். இது நமக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, பணத்தை சேமிங்க. அனாவசியமாக எதுவும் செலவு பண்ணிடாதீங்க, பணத்தை சேமிங்க. அப்போ தான் நமக்கு டஃப்பான டைம் வரும்போது அதை கொடுத்து நம்ம சரி பண்ணிக்க முடியும். இது எல்லாமே தாண்டி ஒரு ப்ராக்டிக்கலாக நிறைய உங்களுக்கு இந்த விதைகள் பற்றி, கலர்கள் பற்றி நிறைய உங்களுக்கு பரிகாரம் சொன்னாலும் கடைசியில் தெய்வத்தை ஏன் சொல்கிறேன்னா, கடைசியில் அவர்கிட்ட தான் போய் நிற்கணும். அதனால் நீங்கள் என்ன படிப்பு படிச்சிருக்கலாம், நீங்கள் பணக்காரர் ஏழையாக என்ன வேணால் இருக்கலாம், கடைசியாக இல்லை முதல்ல தெய்வத்தை நினச்சிக்கோங்க. உங்கள் ராசி லக்னத்துக்குன்னு ஒரு தெய்வம் சொல்லியிருக்கேன். அந்த தெய்வம் மூலியமாக தான் எதுவாக இருந்தாலும் செயல்படும். சரி, நம்ம குலதெய்வம் கூட சொல்கிறோம். இந்த குலதெய்வம்னா இந்த ராசி லக்னம் உங்கள் அந்த டிஎன்ஏ மூலியமாக தான் செயல்படுது. அதனால் உங்களுடைய மெயின் தேவதை, அந்த தெய்வங்களை நீங்கள் பிடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா சகல செல்வங்களும் வரும்.
சரிங்களா? இது கூடவே நான் வந்து எக்கச்சக்க பயிற்சிகள் சயின்டிஃபிக்காக எடுத்துகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்சளவு, ஏன்னா நம்மளுடைய ஜோதிடம்ன்றது ரொம்ப அட்வான்ஸு சயின்ஸுங்க. இப்போ இருக்க சயின்ஸ் இப்போ தான் கேட்சப் பண்ணிட்டு வராங்க. அதனால் எவ்வளவு டேட்டா எடுத்து ப்ரூஃப் காட்ட முடியுமோ காட்டிகிட்ருக்கேன். ஆனால் சயின்டிஃபிக்காக நம்ம ஒரு இத்தனை வருஷ கர்மாவை ஒரு கோவிலில் போய் ஒரு பரிகாரம் பண்ணால் அப்படி சரியாயிட்டோன்னா அப்படிலாம் சரி ஆகாது. யாராலையும் சரி பண்ணவும் முடியாது. நம்ம தான் கழிக்கணும். ஆனால் என்னென்னா அந்த கர்மாவை ஸ்மார்ட்டாக கழிக்கலாம். விதைகள் மூலயமா நிறைய பயிற்சிகள் இருக்குது, கலர்கள் மூலியமாக நிறைய பயிற்சிகள் இருக்குது. அதெல்லாம் சொல்லித்தரேன். இந்த நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். இந்த தமிழ் புத்தாண்டு இந்த திருவண்ணாமலையிலேருந்து அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் ஆசீர்வாதத்தால் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.